சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஈரான் விஷயமாக அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய ஒரு சில நகர்வுகளை பற்றி பார்த்துட்டு நம்ம மற்ற செய்திகளுக்கு போகலாம். நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், அமெரிக்காவில் நெத்தன்யாகு போய் ட்ரம்ப்பை சந்தித்து பேசியிருக்காருன்ட்டு. பேசினதுக்கு பிறகு ட்ரம்ப் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் நேற்று வந்துச்சு. சிரியா விஷயமா என்ன பேசியிருக்காங்க, துருக்கி விஷயமா என்ன பேசியிருக்காங்க, காசா, ஈரான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசியிருக்காங்கன்னு நம்ம ஒரு சில விஷயத்த சொல்லியிருந்தோம். இன்றைக்கி கூட ஹைலைட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துருக்கியை பற்றி இஸ்ரேல் கவலைப்பட தேவையில்லை, எர்டோகான் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அந்த விஷயத்தை நான் எப்படி இருந்தாலும் சுமூகப்படுத்தி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் ஈரானுக்கு நாங்கள் சனிக்கிழமை பேச்சுவார்த்தை கூப்பிட்ருக்கோம். அதனால சனிக்கிழமை கண்டிப்பாக தீர்வு வந்துடும். இன்னுமே அவங்கள்ட்ட ஆயுதம் இல்லை, அணு ஆயுதம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதனால தான் பேச்சுவார்த்தை கூப்பிட்ருக்கோம். அணு ஆயுதம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா பேச்சுவார்த்தையே இல்லை, நாங்கள் அட்டாக் தான் பண்ண போகிறோம். ஆனால் சனிக்கிழமை இந்த தடவை கண்டிப்பாக ஒரு முடிவு வரும். அந்த முடிவு வராட்டினா நாங்கள் என்ன பண்ணுவோம், ஈரான் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நெத்தன்யாகு நடுவில் பூந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, முடிவெல்லாம் வர வேண்டாம், நீங்கள் பேச்சுவார்த்தைக்கே போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவே சில காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் பேசினாலும் கூட முடிவு வராட்டினா நாங்கள் அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறோம், நாங்கள் அவங்கள அட்டாக் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்து, எப்படி லிபியாவில நடந்துச்சோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், உங்களுக்கு கட்டுப்பட வைக்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்கிறதாக நியூஸ்லாம் இப்போ தகவல் வந்துட்டு இருக்கு. அப்போ நெத்தன்யாகுடைய வேலை என்னன்னா, இப்போ ட்ரம்ப்புக்கும் ஈரானுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை போய் சுமூகமாக முடிஞ்சிடக்கூடாது. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு அழுத்தம் கொடுத்து ஈரானை அட்டாக் பண்ணி ஒரு அழுத்தம் கொடுத்து அவங்க சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி நாங்கள் நிலைமையை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப்கிட்ட இப்போ பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காராமா. அப்படின்னா அர்த்தம் இவங்க தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். இஸ்ரேலுக்கு நல்லா தெரியும், ஈரானை நம்ம அடிச்சிட்டோம்னா ஈரான் கடைசி வரையும் ஒத்துக்க மாட்டாங்க, அதுதான் நமக்கு வேணும், ஈரானை நம்ம இந்த தடவை விடக்கூடாது, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஈரானை அடிக்கிறதுக்காக நம்ம களமிறங்கலாங்கிறதுக்காகவே இந்த மாதிரி நெத்தன்யாகு ஒரு பக்கம் ட்ரம்ப்புக்கு ஆலோசனை செய்ததாக தகவல் வந்திருக்கு. ஆனால் ஈரானை பொறுத்தளவுக்கு அடிக்காட்டினா கூட அவங்களுடைய ஈரானுடைய நலம் கருதி சமாதானத்துக்கு போவாங்க. ஆனால் அடிச்சிட்டாங்க அப்படின்டா கண்டிப்பாக அவங்க இறங்கி போக மாட்டாங்க. அதை அவங்களே பகிரங்கமாக வேற அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் எங்களுடைய நாட்டு மக்களுக்காக சமாதானத்துக்கு போகிறோம், அது கூட நேரடியான சமாதானம் கிடையாது, அமெரிக்காவோட எங்களுக்கு பேச்சுவார்த்தை கிடையாது, நடுவில் ஓமான் இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு தான் நாங்கள் போகிறோம். அதனால் நாங்கள் பேசுவோம், எங்களுக்கு பாதகம் இல்லாமல் இருந்தால் நாங்கள் ஒத்துப்போம், அதுவும் நல்ல முறையில் இருந்தால் தான் நாங்கள் ஒத்துப்போம், எங்களை அடக்கணும் ஒடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நேற்றைய தினமே அறிவிச்சிருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதனால் இப்போ இந்த சனிக்கிழமை பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி தான் தாக்குதல் பற்றியான தகவல்கள் ஈரானுக்கும் நடுவில் அமெரிக்காவுக்கு நடுவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய போகுது. நடுவில் இந்த இஸ்ரேல் எப்படியாவது இதை பிரச்சனையாக மாற்றி விட்டுருணும், எந்த விதத்துலையும் சுமூகமாக பண்ணக்கூடாது, இந்த பிரச்சனையை தூண்டி விட்டால் மட்டும்தான் அடுத்து இந்த போர் ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நீடிக்கும், நாம் ஆட்சியை செய்யலாம்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு நிறைய அண்டர் கிரவுண்ட் வேலையும் வேறு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்படி ஈரானுடைய நிலைமை ஒரு பக்கம் எப்படி இருக்குது, அப்படியே நம்ம மறுபக்கம் வந்தோம்னா இஸ்ரேலுக்குள்ளேயும் சரி அமெரிக்காக்குள்ளேயும் சரி நிறைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் கிளம்பிருச்சு. இஸ்ரேலுக்குள்ளே வரக்கூடிய போராட்டத்தை பற்றி நமக்கு தெரியும், பிணை கைதிகளுக்காகன்ட்டு. ஆனால் அமெரிக்கா இன்னும் உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த போர் மறுபடியும் ஆரம்பித்ததுலேருந்து மக்களே விரக்தி அடைஞ்சு சுத்தமாக அங்கே இருக்கக்கூடிய காசா மக்களுக்கு சாப்பாடே போகிறதில்ல, ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருக்காங்க. இதில் அமெரிக்கா வேறு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பல பகுதிகளில் நாடுகளில் பார்த்தீங்கன்னா இப்போது ஆர்ப்பாட்டம் காசாவுக்கு ஆதரவாக நடந்துட்டுருக்கு. ஒன்றுமில்லை, இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு. மைக்ரோசாஃப்டில் இருக்கக்கூடிய ஏஐ டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க முஸ்லீம் பெண்மணி தான், அவங்க ஒரு பெரிய இன்ஜினியரிங்காக அங்கே இருக்காங்க. அந்த ஏஐ தொழில்நுட்பம் இருக்குது பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அந்த தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவில். அவங்க இப்போ மைக்ரோசாஃப்டுடைய 50 ஆண்டு நிறைவு விழா நடத்தப்பட்ட போது அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகமாக காசாவுடைய போரில் இஸ்ரேலுக்கு உதவி இருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இஸ்ரேலு ஏஐ ரோபோட்ஸ் வச்சு தான் காசாவில் மக்களை அடிக்கிறாங்கன்னு சொல்லியிருப்போமா. அப்போ ஏஐ ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ரோபோட்ஸ்
ரோபோட்ஸ்க்கெலாம் வந்து ப்ரோக்ராம் ஃபீட் பண்ணது இவங்களா இருக்காங்க. அப்போ ப்ரோக்ராம் ஃபீட் பண்ணி ரோபோட்ஸை வச்சு மக்களை அழிச்சிருக்காங்க, அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அதில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி எந்திரிச்சு அவங்க வந்து சத்தம் போடுறாங்க. சத்தம் போடும்போது அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறவர் என்ன பண்ணிட்டாரு, அது அவங்க பார்த்துக்கிட்டும் ஜனநாயக ரீதியாக அவங்கள பற்றி இங்கே பேசாதீங்கன்ட்டாங்க சிரிச்சுக்கிட்டே. ஆனால் இந்த பெண்மணி விடாமல் கையில் வந்து என்ன பண்ணுறாங்க, பலஸ்தீனை குஃபியாக எடுத்து தூக்கி வீசிட்டு அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய எல்லாருடைய கையிலையுமே ரத்தக்கரை படைஞ்சிருக்கு, எல்லாருமே வந்து காசா மக்களுடைய இறப்புக்கு காரணமானவங்க, எத்தனை குழந்தைகளை நீங்கள் கொண்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வந்து சத்தம் போட்டுட்டு போகக்கூடிய வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஷார்ட்ஸ்லையுமே வந்துட்டுருக்கு, ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி எல்லா மக்களுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மைக்ரோசாஃப்ட்குள்ளேயே ஒரு பெண்மணி கேட்டு அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி ஒரு பார்வையை கொண்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பல இடத்துல வந்து போராட்டம்லாம் பெருகி கொண்டு போயிட்டே இருக்குது. பார்லிமெண்ட்குள்ளே போய் சண்டை போடுறாங்க அமெரிக்காவில். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளில் துருக்கிக்குள்ளேயே வந்து காசாவுக்காக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, நாம் என்ன உதவணும்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து மக்கள் இப்போ என்ன ஆகிட்டாங்கன்னா இந்த ஒரு 10 நாளுக்குள்ளே ரமலான் முடித்ததுக்கு பிறகு மக்களே வந்து அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு உலகம் ஃபுல்லாகவே வந்து கிளம்பியிருக்காங்க. இது ஒரு விதத்தில் காசாவுக்கு ஆதரவாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த பெண்மணிக்கு என்னாச்சுன்னு கேட்டுச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரிலாம் சத்தம் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரம்ப் என்ன பண்ணுவார், அவங்கள அமெரிக்காவிட்டே வந்து அமுச்சு விட்ருவாங்க, நமக்கு தெரிஞ்சது தான். அதனால தான் இன்றைக்கி குவைத்திலேருந்து ஒருத்தர் அறிவிச்சிருக்காரு. அவரும் வந்து சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸில் வச்சுருக்கறனால அதுக்கு அந்த பெண்மணியை வந்து நாங்கள் வேலை கொடுக்குறோம் அதிக சம்பளத்தோட அதிக பொசிஷன்லன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. எதையுமே அவங்க யோசிக்கல. அந்த பெண்மணி நமக்கு வேலை போயிடும், அப்படி கூட எனக்கு வந்து முக்கியம் கிடையாது அந்த வேலை, இப்போ எனக்கு காசா விஷயம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அதனால தான் நான் எதையுமே யோசிக்காமல் பேசினேங்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா இறைவன் வந்து அப்போவே குவைத்திலேருந்து அவங்களுக்கு வந்து வேலை கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த வேலையை விட்டாங்களோ அதை விட ஹையர் பொசிஷன் ஹையர் சேலரியில் இப்போ குவைத்தில் அவங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா காசா சார்ந்து வந்து இப்போ வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அதுலேயும் வந்து காசாவுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க. சுத்தமாகவே உள்ளக்குள்ள ட்ரக்குகள் வந்து போகாதனால இன்னும் ஒரே மாதம்தான் சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரெட் கிரசன்ட் அமைப்பை அறிவிச்சிருக்காங்க. அந்த ஒரு மாதம் ஆகும்போது என்ன ஆகும்னா சுத்தமாகவே அங்கே உணவு இல்லாமல் நிறைய பேர் மருந்துகள் இல்லாமல் இப்போ நேற்று மட்டும் 10 பேர் இறந்துருக்காங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் நிறைய பேர் இறக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மாதத்தை கடக்கும் போது நிலைமை மோசமாக போயிடும். சீக்கிரம் உலக நாடுகள்லாம் வந்து இதுக்கு குரல் எழுப்புங்கன்னு சொல்லிட்டு இப்போ காசாவில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்து கடைசி கட்டமாயிடுச்சு. இப்போ காசா போர் வந்து கிட்டத்தட்ட கடைசி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குதுங்கிற மாதிரி மக்களுடைய பசி பட்டினி வந்து காட்டுது. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ வந்து காசாவுக்காக கொஞ்சம் வந்து ஆர்வத்தோடு குதிக்கும் போது இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈரான் பக்கம் திருப்பி விட்டுறலாம், எல்லாரும் காசாவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தான் நெத்தன்யாகு ஈரான் பக்கம் திருப்பி விட்டோம்னா கொஞ்ச நாள் அந்த சண்டையை பற்றியே பார்த்துட்டு இருப்பாங்க, யாரும் காசாவை யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு பிளான் போட்டுட்டு இருக்காரு. ஆனால் இது ஒரு விஷயம் எப்படி போகும் அப்படிங்கிறதே நம்மளால் யூகிக்க முடியாத அளவுக்கு தான் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அமெரிக்காவும் வந்து ஒரு கட்டத்தில் ஈரானை மோதற்காக தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ரெடி ஆகிட்டாங்க. ஈரானும் சொல்லிட்டாங்க நமக்கு தகவல் வந்துருச்சு, எந்த நேரம் வேணால் அடி வரும், ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ரெடியாக இருந்துகிட்ருக்காங்க. அதுலேயும் வந்து ட்ரம்ப் சொல்லும் போது இன்னுமா காசாவை நீங்கள் காலி பண்ணல, இதை எப்பயும் நீங்கள் காலி பண்ணியிருக்கணும், எல்லா நாட்டிலேருந்து மக்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களாமா. அவரே சொல்கிறாரு ட்ரம்ப், எல்லா நாட்டிலையும் தலைவர்கள்ட்ட பேசிட்டாங்களாமா, எல்லா பக்கம் எடுத்துக்கிறேங்கிறாங்களாமா. ஏன்னா காசா மக்களை பார்க்க முடியலையாமா, அங்கே இருக்கக்கூடிய இடமே வந்து ஒரு பெரும் படுகொலியாக மாறிடுச்சு, அதில் ஒரு மனிதன் வாழ்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை, அதனால காசாலேருந்து மக்கள் வெளியேறியே தான் தீர வேண்டும், அதை வச்சுக்கிட்டே கட்டுறதெல்லாம் முடியவே முடியாது, இந்த எஜிப்ட் சொன்ன மாதிரிலாம் அது சாத்தியமே கிடையாது, மக்கள் கண்டிப்பாக அங்கேருந்து வெளியேற வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறாங்க, கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து இந்நேரம் வெளியேற்றி இருக்கணும், இல்லாட்டினாலும் சரி சீக்கிரமாக இப்போயாவது வெளியேற்றிருங்க, ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அதை வந்து நாங்கள் வந்து பல வருடங்கள் பொறுமையாக எடுத்து அதை நாங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு கொண்டு வந்து அதை நாங்கள் விற்க போகிறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அதை தான் அறிவிச்சிட்ருக்கு. மத்திய திரைக்கடலை நோக்கி வந்து கொண்டு இருக்குது. இவ்வளோ அவசரமாக அடுத்தடுத்து கப்பல்களெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னாவே ஏதோ ஒரு நிலைமை வந்து மாறுதுன்னு அர்த்தம். அதுவும் விமானம் தாங்கி கப்பலை கொண்டு வந்துட்டு அங்கேருந்து விமானத்தை அனுப்பி உளவெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஈரான்குள்ளேயே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பாரசீக வரைகுடால் எல்லாம் பார்க்கலாம். ரொம்பவே பரபரப்பான விஷயங்கள் தான் அங்கே நகர்ந்து கொண்டு இருக்குது. சனிக்கிழமை பேச்சுவார்த்தை வந்து முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு தெளிவு கிடைக்கும் நமக்கு. பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சா, ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த விஷயம் வந்து வெறும் காசா விஷயமாகவே போகுமா இல்லை ஈரான் விஷயமா திசை திருப்பப்படுமான்னு சொல்லிட்டு நம்மளால யூகிக்கவே முடியும். இதெல்லாம் தான் இப்போ வந்த முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.